தினமும் ஒரு 20 நிமிடமாவது தனிமையில் ஒரு திறந்த வெளியில் நடக்க பழக வேண்டும். திறந்த வெளியில் தனிமையில் நடக்க பழக வேண்டும், அல்லது உட்கார பழகணும். தனியாக உட்காந்துட்டு இப்படி வரணும். தனிமையில் நடக்க பழகணும். உண்மையான நடைப்பயிற்சி எதுன்னா, சும்மா நீங்கள் நடந்துட்டு போகிறீங்களே, அதாவது வேகமாக நடக்கக்கூடாது. சாயந்தரமாக நீங்கள் இது சாயந்தரம் தான் நடக்கணும், மாலை நேரம்தான் சும்மா நடக்கணும். அது பேர் தான் நடைப்பயிற்சி. உடற்பயிற்சிக்காகவோ அல்லது நடைப்பயிற்சிக்காக உடற்பயிற்சியை நோக்கமாக கொண்டு அது மாதிரி நடக்கக்கூடாது. சும்மா அப்படி நடந்து போயிட்டு வரணும் தனிமையில். அப்படி போய் நடந்துட்டு எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படி ஒரு மாலை நேரத்தில் அதுதான் உண்மையான நடைப்பயிற்சி. இதன் மூலம் என்னென்னா, மனதில் அழுத்தம்லாம் குறையும், தலைவலிலாம் வராது. தலைவலி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி திறந்த வெளியில் போய் நடந்துட்டு வரணும். திறந்த வெளியில் ஒரு திறந்த வெளினா என்ன, ஒரு ஊருக்கு வெளியில் உள்ள அந்த சாலையில் அப்படியே நடந்து, வயல்வெளிகள் சூழ்ந்திருக்கிற அந்த சாலையில் நடுவில் இருக்கிற அந்த சாலையில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்துட்டு வரணும். அப்படி மெதுவாக நடந்துட்டு வரணும். அப்போ தலைவலி வந்தாலும் அது சரியாகும். அப்போ தலைவலி வராமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம முன்கூட்டியே இந்த மாதிரி தினசரி ஒரு வாழ்க்கை முறை, நம்ம வாழ்க்கை முறையில் தினசரி ஒரு நடைமுறையாக இதை மாற்றிவிட வேண்டும். தினமும் சாயந்தரம் ஆனால் ஒரு 20 நிமிஷம் அப்படியே நடந்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது மனதில் அழுத்தத்தை அளவுக்கு அதிகமாக போக விடாமல் பார்த்துக்கும், தலைவலி வராமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி தினமும் அப்படி தனிமையில் அப்படி நடந்துட்டு வர்றது ரொம்ப, எல்லோரும் வீட்டிலேருந்து புறப்படுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. இப்படி திறந்த வெளியில் இருக்கிறதுக்கு, திறந்த வெளியில் இப்படி நடந்து போகிறதுக்கான வாய்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடிலாம் அப்படி இல்லை. எல்லாருமே திறந்த வெளியில் தான் ஏதோ எந்த வேலைக்கு போனாலும் நடந்தே போவாங்க. எங்கே போனாலும் பெரும்பாலும் சைக்கிள்லாம் அப்போ இல்லாத காலங்களில் சொல்கிறேன். திறந்த வெளியில் நடக்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏதாவது ஒரு வேலைன்னா அவங்க நடந்து தான் போவாங்க. அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க நடந்து போய் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா, அதுக்கு வாய்ப்பு, வீட்டிலேருந்து வண்டியில் ஏறிக்கிறாங்க, பைக்லேயோ இல்லை காரில் ஏறி வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாங்க. வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு வந்துடுறாங்க, வண்டியில் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு திறந்த வெளியில் இருக்கிற அனுபவமே இல்லை. ஏதோ ஒரு மேற்கூரை போட்டு, அதாவது ஒரு கார்னால் அதுக்குள்ளே இருந்துக்கிறாங்க, வண்டினா அதுக்குள்ளே உட்காந்துட்டு, பைக்கில் உட்காந்துட்டு போகிறாங்க. அப்புறம் வீட்டிலன்னா அது காங்கிரீட் கட்டடம், வீட்டுக்குள்ளே புகுந்துடுறாங்க. அப்புறம் வேலை செய்கிற இடத்துல அதுவும் ஒரு அலுவலகமாக இருக்கும். அது மேற்கூரை மூடப்பட்ட ஒரு அலுவலகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கேயும் போய் ஒரு திறந்த வெளியில் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பே யாருக்குமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் என்னாகும் அப்படின்னா, ஒரு மன அழுத்தம் அதிகமாகும். நம்மலாம் காடுகளில் தானே வாழ்ந்தோம். நமது வாழிடமே காடுகள் தான். நம்மலாம் குரங்குகளாக விலங்குகளாக வாழும்போது பல லட்சக்கணக்கான வருஷங்களாக நம்மலாம் காடுகளில் தான் வாழ்ந்தோம். காடுகள் தான் நமது இருப்பிடம். உயிரினங்களோட இருப்பிடமே காடுகள் தான். உயிரினங்கள்னால் நிலவாழ் உயிரினங்களோட இருப்பிடமே காடுகள் தான். திறந்தவெளி காடுகள் அல்லது திறந்தவெளி பகுதி உயிரினங்கள். இந்த மாதிரி கூரை போட்டு எந்த சிங்கமும் குகைக்குள்ளே வாழ்கிறதில்ல. சிங்கம் எல்லாம் குகைக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சிங்கம் ஏதாவது ஒரு சிங்கம் வேணால் குகை இருந்தால் குகைக்குள்ளே இருக்கும். குகைங்கிறது எங்கே இருக்குது? குகைக்குள்ளே சிங்கம் குகைக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. திறந்த வழியில் தான் இருக்கும் சிங்கம். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு உயிரினமே திறந்த வழியில் தான் இருக்குது. மனுஷங்க தான் குடிசை கட்டிக்கிறாங்க, வீடு கட்டிக்கிறாங்க. அது நமக்கு தேவை தான். அதுக்காக குடிசையில் இருக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, அது நமக்கு தேவை தான். குடிசைங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை. திறந்த வெளியில் தூங்கக்கூடாது. திறந்த வெளியில் உழைக்கணும். நம்ம ஒரு வேலையை செய்யணும்னா திறந்த வெளியில் தான் வேலை செய்யணும். உழைக்கணும், வேலை செய்யணும். அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்ம திறந்த வெளியில் தான் மனித உயிர்கள் உழைப்பாங்க. விவசாய நிலத்தில் உழைப்பாங்க. 2040 அப்புறம் இயந்திர அறிவியலும் அழிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குடிசையில் தான் வசிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது குடிசைங்கிறது ஒருத்தர் தான் வசிப்பாங்க. அவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நேரமும் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, குடிசைக்குள்ளேயே யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அதாவது நம்ம வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னா பெரும்பாலான நேரம் வீட்டுக்குள்ளே, அதாவது ஒரு மூடப்பட்ட ஒரு கட்டிடத்திற்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம காங்கிரீட் கட்டிடத்துக்குள்ளே தான் வசித்து கொண்டு இருக்கிறோம். திறந்த வழிக்கு வர்றதே கிடையாது. திறந்த வழியில் இருக்கிற அந்த அனுபவமே நமக்கு இல்லை. ஆனால் ஒரு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் ஒரு 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் எல்லோரும்
திறந்த வெளியில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. குடிசைக்குள்ளே யாரும் எப்போ தூங்க போகிறாங்களோ அப்போ தான் குடிசைக்குள்ளே போவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து இனிமேல் வரப்போகுது. மற்ற நேரம் எல்லாமே அவங்க திறந்த வெளி தான். ஏன்னா அங்கே காங்கிரீட் கட்டடம் கிடையாது, இவங்களாக உருவாக்கிய அந்த குடிசைகள் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது குடிசைக்குள்ளே தூங்கும்போது தான் குடிசைக்குள்ளே போய் படுத்து தூங்குவாங்க. ஏன்னா அங்கே ஒன்றும் பெரிய வசதியெலாம் இருக்காது, குடிசைக்குள்ளே வசதியெலாம் இருக்காது. நம்ம இன்றைக்கி காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே ஒரு வசதியை உருவாக்கி வச்சுருக்கோம். ஃபேனு, ஏசி, டிவி, ஒரு உலகத்தையே உருவாக்கி வச்சுருக்கோம். வீட்டுக்குள்ளே நீச்சல் குளம்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. நீச்சல் குளம் எல்லாமே அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து மக்கள் குடிசையில் தான் வாழ்வாங்க. அப்படின்னா குடிசைக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்க முடியாது. அதனால் தூங்கும்போது மட்டும்தான் குடிசைக்குள்ளே போய் உட்காந்து தூங்குவாங்க. மற்ற நேரம்லாம் குடிசைக்கு வெளியில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு திறந்த வழியில் ஒரு வாழ்க்கை வந்து இனிமேல் வரப்போகுது. திறந்த வழியில் தான் இனிமேல் நம்ம வாழ போகிறோம். இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை 2040 அப்புறம் நம்ம திறந்த வழியில் தான் வாழப்போகிறோம். பெரும்பாலும் தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரங்களில் திறந்த வழியில் தான் நாம் வாழப்போகிறோம். தூங்குறது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு திறந்த வெளியில் தூங்கக்கூடாது. ஒரு குடிசைக்குள்ளே தூங்குறது தான் ரொம்ப நல்ல விஷயம். திறந்த வெளியில் ஏன் தூங்கக்கூடாது அப்படின்னா, பாதுகாப்பு கிடையாது. திறந்த வெளியில் தூங்கும்போது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து பாதுகாப்பு இருக்கலாம். இப்போ நம்ம மொட்டை மாடியில் தூங்கலாம், அதில் வந்து தவறு இல்லை. அது வந்து மொட்டை மாடியில் தூங்கும்போது என்ன, வெயில் காலங்களில் மொட்டை மாடியில் தூங்குவாங்க. அப்போ என்ன, அந்த சூடு வந்து பகலில் அடிக்கிற வெயிலெல்லாம் இரவு தான் அந்த சூடு வெளியே மெதுவாக கிளம்பும். அப்படி படுக்கும்போது அந்த இடத்துல படுக்கும்போது நமக்கு உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படி இல்லாமல் ஒரு சூடு நல்ல தண்ணி ஊற்றிட்டு வேணால் படுக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி பார்க்கும்போது திறந்த விட. ஆனால் வந்து ஒரு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வந்து நாம் திட்டமிட்டு ஒரு காடுகளை உருவாக்கி வச்சுருப்போம். மரங்கள், பழங்களை தருகிற, காய்கறிகளை தருகிற, உணவுகளை தருகிற காடுகளை நம்ம உருவாக்கி அங்கே குடிசையில் நாம் வசித்து கொண்டு இருப்போம். அப்போ வந்து நம்ம திறந்த வெளியில் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு ஏதாவது பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நமக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும். அதனால் குடிசையில் தூங்குறதுக்கு எதுக்காக, ஒரு மழை வர்றப்போ நம்ம எப்படி திறந்த வெளியில் தூங்க முடியும்? அப்போ நம்ம குடிசையில் தூங்குறது வந்து அதனால தான் நம்ம திறந்த வெளியில் எதுக்காக தூங்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி பாம்பு, பூச்சி, பூரான், தேள் இது மாதிரி எதுவும் வந்து கடிச்சிடக்கூடாது தூங்கும்போது. அதற்கான பாதுகாப்பு குடிசை. அதுக்காக தான் நம்ம குடிசைக்குள்ளே போய் தூங்குறாங்க. அப்புறம் வந்து மழை வரும்போது, பனி பொழியும் போது நம்ம தூக்கம் பாதிக்கக்கூடாது, நிம்மதியாக தூங்கணும், அமைதியாக தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குடிசை என்பது தேவைப்படுகிறது. திறந்த வெளியில் தூங்கக்கூடாது என்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கும். மற்றபடி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரம்லாம் பெரும்பாலும் வந்து திறந்த வெளியில் தான் வாழுகிறார்கள். வாழ்க்கை என்பது திறந்த வெளியில் தான். ஆடு, மாடு எல்லா உயிரினங்களுக்கும் திறந்த வெளியில் தான் அவர்கள் வாழுகின்றது. நாம் தான் நம்ம வேலையை என்ன பண்ணுறோம், காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே, அலுவலகத்துக்குள்ளே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். அது ஏற்படுத்துகிற மன அழுத்தம் தான் தலைவலியாக மாறுகிறது. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விடுமுறை தினம்னா வீட்டுக்குள்ளேயே படுத்து எல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கை, வீட்டை விட்டு வெளியே வர்றதே கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வேலை செய்ய போகிறோம், அங்கேயும் ஒரு ஆஃபீஸ், அதுவும் ஒரு கட்டிடம், அதுக்குள்ளே போய் புகுந்துக்கிறோம். திறந்த வெளியில் இவங்க வேலை செய்கிறதே கிடையாது. திறந்த வெளியில் வாழ்வதே கிடையாது மனித வாழ்க்கை என்பது. அப்போ திறந்த வெளியில் அதனால தான் மன அழுத்தம் அதிகமாகி என்ன அது கடைசியில் தலைவலி வந்து விடுகிறது. கட்டிடம் ஏன்னா தலைவலி மன அழுத்தத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் கட்டிடத்துக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஏன் இந்த மன அழுத்தம் அதிகமாகுது அப்படின்னா, கட்டிடம் வந்து என்றைக்குமே ஆபத்தானது. அது ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா நம்ம இருக்கிற வீடு எல்லாமே இடிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த உள்ளுணர்வு இருக்குல்ல, நம்ம உணர்வுக்கு தெரியும். நாம் வேணால் வந்து இல்லை நம்பிக்கையில் படுத்து தூங்கலாம், நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இந்த காங்கிரீட் கட்டடத்தில் தான் நம்ம வசிக்கிறோம். ஒரு நிலநடுக்கம் வந்ததுன்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். எப்போ வேணாலும் வரலாம். அதுதானே நமக்கு உள்ள புரிதல். ஒரு நிலநடுக்கங்கிறது எப்போ வேணாலும் வரலாம். அந்த புரிதல் நமக்கு எப்போவுமே இருக்குது. அது இன்றைக்கி நைட்டு கூட வரலாம், நாளை காலையில் கூட வரலாம். அப்போ அப்படி வரும்போது நாம் பெரும்பாலும் கட்டிடத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். எப்போ வந்து நிலநடுக்கம் வந்தாலும் நாம் வந்து பலியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் கட்டிடத்துக்குள்ளே தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள், வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அதனால் நாம் வாழ்கிற பகுதியில் நிலநடுக்கம் எப்போ வந்தாலும் நாம் அந்த நிலநடுக்கத்துக்கு பலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவாது தான் நம்ம திறந்த வழிக்கு போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், அல்லது இங்கேருந்து வீட்டிலேருந்து அலுவலகத்துக்கு போகிறதுக்காக இடைப்பட்ட தூரத்தில் தான் நம்ம திறந்த வழியில் வசித்து கொண்டிருக்கிறோம். அப்போ கூட நம்ம ஏதோ ஒரு இடத்துல பக்கத்தில் ஏதாவது கட்டிடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு கடத்தெருவில் போகிறீங்க, பக்கத்தில் உயரமான கட்டிடம் இருக்குது, அந்த நேரத்தில் நிலநடுக்கம் வந்தால் கூட அந்த கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்து நாம் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த புரிதல் நமக்குள்ளே இருக்குது, இந்த அச்சம் என்பது நமக்குள்ளே இருக்குது. நாம் ஒரு நம்பிக்கையில் போய்ட்டுருக்கோம், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நடந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த பயம்தான் அழுத்தமாக மாறி தலைவலியாக மாறுகிறது. அப்போ மன அழுத்தம் வருவதற்கு இந்த காங்கிரீட் கட்டடங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது. காங்கிரீட் கட்டடங்கள் என்றைக்கு வேணாலும் நிலநடுக்கம் வந்துச்சுனாக்கா அது ஆபத்தாக முடியும், மரணம் நிகழும், ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் மக்கள் காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க, வேலை செய்யும்போதும் சரி, அப்புறம் வீட்டில் தூங்கும்போதும் சரி, முழிச்சிருக்கும் போதும் சரி, டிவி பார்க்குறது எல்லாமே பெரும்பாலும் காங்கிரீட் கட்டடம் தான். அப்படி இருக்கும்போது எப்போவாது தான் நம்ம திறந்த வழிக்கு போகிறோம். அப்போ எப்போ வேணாலும் நிலநடுக்கம் வந்தால் நம்ம சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பயம் நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது. வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். வந்தால் என்ன பண்ண முடியும், விதி அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பயம்தான் அது தலைவலியாக மாறி. இந்த காங்கிரீட் கட்டடம் ஏன் நமக்கு பயமுறுத்துகிறது, மன அழுத்தத்தை தருதுன்னா அதுக்கு இது ஒரு மிக மிக முக்கிய காரணம். அது மாதிரி காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே வசிக்கும்போது வெளிக்காற்று உள்ளுக்குள்ளே போகாது. பெரும்பாலான வீடுகள் அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க. நல்ல வெளிக்காற்று உள்ளே நல்லா போகணும். அப்போ தான் கொஞ்சம் இன்னும் நமக்கு உடம்புக்கு தேவையான ஒரு தூய்மையான காற்று கிடைக்கும். அதுவும் ஒரு மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த நிலநடுக்கங்கிறது நிலநடுக்க அபாயம், அது ஏற்படுத்துகிற அச்சம், அது நமக்குள்ளே எப்போதும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் நமது மன அழுத்தத்திற்கும் தலைவலி வருவதற்கும் அதுவும் ஒரு காரணம்.